அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு லாக்டவுன் செய்திகள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து முயற்சிக்கு ஏற்ப வெற்றி அமையும், இதுதான் தலைப்பு. இதுல பத்ரிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தால் அந்த வேலையில் வல்லுனர் ஆகிவிடலாம். வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி உழைக்க வேண்டும். அதாவது இப்போ ஒரு வேலையை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடலாம்ல. எந்த வேலை செஞ்சாலுமே அதுல நீங்க உங்களுக்கு வந்து அதை எப்படி செய்யணும்னு நல்லா தெரிஞ்சிரும். அதை இங்க சொல்றாங்க. அப்புறம் நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரு இலக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். விடாமுயற்சியுடன் உழைத்தால் வேலை எளிதாகவும் திறமையாகவும் செய்ய முடியும். இந்த விடாமுயற்சி பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் மற்றும் நாம் அடைய வேண்டிய வெற்றிகள் பல உள்ளன. அதாவது நிறைய உண்மைகள் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், வெற்றியும் நிறைய இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு உண்மையையும் அறிந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு வெற்றியையும் அடைய வேண்டும். ஒரு உண்மையை புரிந்து கொள்வதில் தோல்வி ஏற்பட்டால் அது தோல்வி இல்லை, தோல்வியே வெற்றியின் முதல் படி. இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த சூழ்நிலையை முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அதுல இருந்து என்ன நீங்க பாடம் கத்துக்கிறீங்க, இந்த சூழ்நிலை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு வகையான வெற்றி தான். ஏன்னா தோல்வி வந்து வெற்றிக்கு முதல் படி. ஒரு முறை படித்தால் புரியாது, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நான்காவது முறை படிக்க வேண்டும். படிக்க படிக்க புரியும். தின்ன தின்ன வேம்பும் ருசிக்கும், பாட பாட குரல் இனிமையாகும். சோ இப்ப நம்ம முதல் முதல் பாட்டு கத்துக்கும் போது நம்ம குரல் வந்து எப்படி இருக்கும்? கட்டையா இருக்கும். அது நல்லா அது அந்த அந்த பக்குவம் அடையாத ஒரு குரல் அப்படிம்போல. அப்புறம் நம்ம வந்து இந்த சரளி வரிசை அதெல்லாம் கத்து கத்து நம்ம குரலை வந்து அப்படியே மேன்மைப்படுத்துறது. அதே மாதிரிதான் நம்ம எந்த வேலையிலயுமே திறமைசாலியா ஆகணுங்கும் போது அந்த வேலையை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த புக்கை நீங்க ஒரு தடவை படிக்கிறதோட விடாம திரும்ப திரும்ப அந்த புக்கை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த புரிதல் வந்து ஒரு ஒரு விதமா இருக்கும். முதல் தடவை படிக்கும் போது ஒரு விதமா இருக்கும், ரெண்டாவது தடவை படிக்கும் பொழுது இன்னும் அந்த புரிதல் வந்து இன்னும் ஆழமா இருக்கும்னு நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் பத்ரிஜி சொல்றது என்னன்னா, ஒரு புக்கை வந்து ஒரு தடவை படிக்கிறதோட நிறுத்திடாம அதை வந்து பல தடவை நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க. எந்த கல்வியையும் பயிற்சி செய்ய வேண்டும். பாலமுரளி கிருஷ்ணாவை போல இசையை பாடுவதற்கு பயிற்சி தேவை. பாலமுரளி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து நல்ல ஒரு இசை பாடகர். ஸோ அவர் மாதிரி ஆகணும்னா நமக்கு நல்ல பயிற்சி தேவை. அவர் எப்படி அப்படி ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சி செஞ்சிருப்பாரு. அவர் பல ராகங்களையும் ஸ்வரங்களையும் பாடக்கூடியவர். இசையில் அவர் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். 5 வயதிலேயே கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். அவர் பிறப்பதற்கு முன்பே இசை அவருக்கு வந்தது. ஏனென்றால் அவர் தனது முற்பிறவியில் ஒரு இசை கலைஞராக இருந்தார். முந்தைய ஜென்மத்தில் சாதித்தது இந்த ஜென்மத்திலும் தொடரும். பூ பிறக்கும் போது மனம் வீசும். மொஷாட் 4 வயதில் இசையமைத்தார். திறமைகள் முந்தைய பிறவியிலிருந்து வருகிறது. சோ இவர் இந்த பால கிருஷ்ணா அப்படின்னு போட்டிருக்காங்களா, அவரு வந்து நல்ல ஒரு பாடகர். அவருக்கு வந்து இந்த பிறவியில இசை ஞானம் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன பிறவியிலேயே வந்து அவரு இந்த இசையில தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல கலைஞரா தான் இருந்திருக்காரு. அதனால ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்துருச்சு, இசை துறையில நம்ம போனோம் அப்படின்னு. இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இசை அவர் கத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக அளவுல அவர் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் இந்த உலகத்துல வந்து அவ்வளோ ஒரு அவர் பாத்தீங்கன்னா அல்லாவை வந்து வழிபடுறவர். அவரு புகழ்ந்தா கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன் அடக்கத்தோட இருப்பாரு. அந்த அகங்காரம்ங்கிறது வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கூட இருக்காது. அந்த இறைத்தன்மையை நீங்க அவர்கிட்ட வெளிப்படையா பார்க்க முடியும். அந்த அகங்காரம் இல்லைனாவே அவருக்குள்ள அந்த இறைத்தன்மை இருக்கும். ரொம்ப இயல்பா அந்த இசையெல்லாம் அவர் இயக்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா அவருக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அவருடைய பேச்சுலயும் ஒரு நிதானம் இருக்கும். இதெல்லாம் நீங்க அவருடைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு விஷயமே சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தோடயே தான் பேசுவாரு. அந்த ஆன்மீகத்தோட இணைஞ்சே தான் பேசுவாரு. என்ன கேள்வி கேட்டாலுமே அவர் வீடியோஸை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் இந்த ஜென்மத்தில் சிறு வயதில் இருந்து எந்த யோகிகளிடமும் எந்த ஆசிரமத்திலும் வளரவில்லை.
உண்மையில் தியானம் தெரியாது. இது வந்து பத்ரிஜி. அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து எங்கேயுமே ஆசிரமத்துக்கு எல்லாம் போனதில்லை, யோகிகள் எல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனா நம்ம பத்ரிஜி வந்து நமக்கு தியானத்தை வந்து கற்பிச்சிட்டு இருந்தாரு. அதே சமயம் அவர் ஆன்மீகத்துல எவ்வளவோ உச்சத்துக்கு வந்து வந்துட்டாரு. அது எப்படி இந்த பிறவியில் வந்தது? முந்தைய பிறவியில் இருந்து வந்தது. இப்பிறவியில் வரவேண்டிய நேரத்தில் வந்தது. தெரிந்துதானே என்று நீங்கள் மீண்டும் பயிற்சி செய்யாவிட்டால் எந்த பலனும் இல்லை. நேற்று கற்றுக்கொண்ட அனைத்தும் இன்று நினைவில் இருக்கும். இந்த பிறவியில் இருந்து வரவில்லை. இந்த பிறவிக்கு முன் பிறவியிலேயே அறிய வேண்டும். முன் ஜென்மத்தில் எவ்வளவு தியானம் செய்திருந்தாலும் அதையே மீண்டும் செய்ய வேண்டும். யோகிகள் தொடர்ந்து தியானம் செய்தார்கள், அப்போது திறமை பெருகும். சோ நம்ம தியானம் செய்ய செய்ய, இப்போ பத்ரிஜி வந்து இந்த துறையில வந்திருக்காரு. அதாவது இந்த தியானம் அப்படிங்கிற வழியில அவர் வந்திருக்காருனாவே அதுக்கு காரணம் அவர் வந்து முற்பிறவியிலையும் தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வரவேண்டிய நேரத்துல சரியா பத்ரிஜியை தேடி இந்த தியானம் வந்திருக்கு. அவரும் அதை வந்து ரொம்ப சின்சியரா எடுத்து எல்லாருக்கும் அந்த தியானத்தை வந்து சொல்லி கொடுக்கறதையே ஒரு கொள்கையா வச்சு தியானத்தை வந்து உலகம் பூரா அவரு பரப்பிட்டு இருக்காரு. அதனால இப்போ நமக்கு வந்து இப்ப இந்த பிறவியில நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப திறமசாலியா இருப்பீங்க. ஆனா அது இந்த பிறவியில வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு முற்பிறவியில இருந்தே வந்தது அப்படிங்கிறாங்க. எங்கள் நிறுவனத்தில் முதல் முறையாக மைக்கை பிடித்து பேச நினைத்த போது கை நடுங்கியது. பாருங்க, பத்ரிஜிக்கே வந்து அவருடைய நிறுவனத்துல மைக்க பிடிச்சு பேசும்போது கையெல்லாம் நடுங்குச்சான். அவ்வளோ பயந்திருக்காரு. பயத்தில் ஏதோ சொன்னேன். இப்போது யார் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருப்பேன். பயிற்சியின் மூலம் திறன்களும் விழிப்புணர்வும் வளர்கிறது. சோ அவருக்கே மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் பயிற்சியினால இப்போ நல்லா பேச்சு திறமையெல்லாம் வந்திருக்கு. இப்போ யாராவது மைக் கொடுத்தா கூட பத்ரிஜி பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஒன்னு கணீர் கணீர்னு இருக்கும். அவ்வளோ தெளிவா பேசுவாரு. கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்வார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு திறமைய வளர்த்திருக்காரு. அதுக்கு காரணம் வந்து பயிற்சி. 2 வருடங்கள் ஹைதராபாத்தில் ஜெர்மன் படித்தேன். இப்போது நான் கொஞ்சமாக பேசுகிறேன். எனக்கு பயிற்சி இருந்தால் ஜெர்மன் மொழியை நன்றாக பேசியிருப்பேன். பயிற்சியை தொடரவில்லை. சோ அவர் வந்து 2 வருஷம் ஹைதராபாத்ல ஜெர்மன் படிச்சிருக்காரு. ஆனா அந்த அந்த படிச்சிருந்தோன்னா அந்த பயிற்சியோட இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா பேசியிருப்பாரு. ஆனா அந்த பயிற்சி செய்யாதனால அவருக்கு அந்த அளவுக்கு பேச வராது, ஓரளவுக்கு தான் வரும். பாட பாட ராகங்கள் அழகாகும். ஒரு தாயின் உலகம் அவள் குழந்தைகள் தான். வீட்டை சொர்க்கமாக ஆக்குவது அவளுடைய சாதனை. சாவித்ரி ஒரு சிறந்த நடிகை. விடாமுயற்சியுடன் நடிக்க பயிற்சி செய்தால் அவரது நடிப்பு மக்களை அள வைக்கிறது. ஸோ சாவித்ரி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு பழைய நடிகை தான். அவங்களுடைய நடிப்பு திறன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க எப்படி அவ்வளவு நல்லா நடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி நல்ல பயிற்சி, அந்த நடிப்புங்கிறதுக்குமே உங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அனைவரையும் தியானம் செய்ய வைப்பதே எனது குறிக்கோள். நான் தியானம் செய்வது முடிந்து விட்டது. அனைவரையும் தியானம் செய்ய வைப்பதே நமது குறிக்கோள். சோ இப்போ வந்து நமக்கு பத்ரிஜி தியானம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல. அவரு வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல அவருமே தியானம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் வந்து தியானம் சொல்லி கொடுக்குற லெவலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு தியானம் தேவையில்லை. ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குற லெவலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தியானம் தேவையில்லை. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. நம்மளும் வந்து தியானம் கத்து கொடுக்கறத ஒரு கொள்கையா வச்சுக்கணும். உப்பும் கற்பூரமும் ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் சுவைகள் வேறு. ஊர் ஊராக செல்லும் போது என்னுடைய திறமை வளர்ந்தது. பீஷ்மரின் போருக்கு பிறகு அவர் அம்புகளால் உருவான அம்பு படுக்கையின் மீது சில நாட்கள் வாழ்ந்தார். எல்லோருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். ஸோ ரெண்டுமே இப்போ உப்பு கற்பூரம் ரெண்டுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா சுவை வந்து வேறா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரு பத்ரிஜி வந்து ஊர் ஊரா போய் அவருடைய திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு திறமை இருக்குன்னா அதோட நிறுத்திக்க தேவையில்ல. நம்மளுடைய திறமையை வந்து இன்னும் எப்படி வளர்த்துக்கலாம், இன்னும் என்னென்னமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல மக்களோட பழகணும். பல ஊர்களுக்கு வந்து நம்ம போய் பார்க்கணும். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அவருடைய தந்தை முன் உதாரணம். நான் பிரதம மந்திரியாக இருப்பதை விட செருப்பு தைப்பதில் என் தந்தை திறமையானவர், முன் உதாரணமாக இருப்பவர் என்பதே எனக்கு பெருமை என்று கூறினார். குழந்தை வளர்ப்பில் தாய் ஒன்றி விடுகிறாள். அவளுக்கு வயலின் வேண்டாம். அவளுடைய திறமை முழுமையும் குழந்தை
வளர்ப்பில் மட்டுமே இருக்கும். அதாவது தாய் வந்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு தாய்க்கு வந்து கத்துக் கொடுக்கணுமே தேவையில்லை. அவங்களுக்கு தன்னால அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது தன்னாலேயே தெரியும். அவங்களுக்கு அந்த வயலின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாம் தேர்ந்தெடுத்த இலக்கு இலக்குடன் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் பிறப்பதற்கு முன்பே தீர்மானித்து கொண்டு வருகிறோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியை பொறுத்து வெற்றி நிச்சயம். ஸோ நம்மளுடைய முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வெற்றியும் இருக்கும். ஒரு யோகி ஒரு பாதையில் நடந்து செல்கிறார். அந்த வழியாக சென்ற நடன குழுவினர் வண்டியில் ஏறச் சொன்னார்கள். அவர்களுடன் அரண்மனைக்கு செல்கிறார். இரவு முழுவதும் நடனமாடினர். அரசு பரிசளிக்கவில்லை. நாம் செல்லலாம் என்று நடன கலைஞர் கூறுகிறார். அப்பொழுது அந்த நடனக்குழு நடன கலைஞர்களுக்கு கண்களில் சைகை செய்தார். நமக்கு வேறு வழி இல்லை, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் நடனம் ஆடிக்கொண்டும் தபேலா வாசித்து கொண்டும் இருக்கலாம் என்று முடிவு செய்து இரவு முழுவதும் நடனம் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். ஸோ இப்போ வந்து ஒரு யோகி ஒரு பாதையில ஒரு யோகி போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு அரண்மனையை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அதே அரண்மனையை நோக்கி தான் இந்த இந்த நடன குழுவினரும் போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த யோகியை அவங்க வண்டியில ஏத்திக்கிட்டு போறாங்க. போய் அந்த அரண்மனையும் அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் இந்த நடன குழுவினர் வந்து என்ன பண்றாங்க, இந்த ராஜா முன்னாடி நடனம் ஆடி காட்டிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ராஜா ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா இவங்க வந்து நடனம் நல்லா ஆடி இருக்காங்க. கடைசியில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேணாம், நம்ம வந்து நம்ம நடன கலைஞர்கள், அதனால நம்ம வந்து இரவும் பூரா அவங்க காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து நடனம் ஆடிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இரவு பூரா அவங்க நடனம் ஆடுறாங்க. அப்போது அந்த அரசனின் மகள் பொற்காசுகளை வீசினாள். சோ அப்போ அந்த அரசனுடைய பொண்ணு, என்னடா அது நான் நைட்டு பூரா இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த திறமை இப்படி விடாமுயற்சி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்ட்டு அந்த பொண்ணு வந்து பொற்காசுகளை அவங்க மேல அப்படி தூவுறா. சிறிது நேரம் கழித்து அரசனின் மகன் அது போலவே பொற்காசுகளை வீசினார். சோ அதை பார்த்துட்டு அந்த ராஜாவோட பையனும் அந்த பொற்காசுகளை எடுத்து வீசுறான். அரசருக்கு கோபம் வந்தது. என் பொருளை தானம் செய்ய நீங்கள் யார்? அரசர் கேட்கிறாரு, அது என்னுடைய பொருள், இது எல்லாத்தையும் தானம் செய்யறதுக்கு நீங்க யாருன்ட்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்து இந்த அரசன் வந்து கேட்கிறான் என்று கோபமாக கேட்டார். அப்பொழுது அரசனின் மகன், என் சகோதரி ஒருவரை நேசித்தார். நீங்கள் சம்மதித்தாலும் சம்மதிக்காவிட்டாலும் உங்களை கொன்று பணத்தை நானும் காதலை அவளும் பெறுவது என்று தீர்மானித்தோம். ஆனால் இந்த நடன குழுவினர் இந்த நடனத்திற்கு எதுவும் கொடுக்காவிட்டாலும் இரவு முழுவதும் பொறுமையாக நடனமாடியதை கண்டு எங்கள் திட்டத்தை ஒத்தி வைத்தோம் என்று கூறினான். அப்பொழுது அந்த அரசருக்கு ஞானம் வந்து பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார். சோ இப்போ வந்து அந்த ராஜா அந்த பையனை பார்த்து, என்ன என்னுடைய காசெல்லாம் எடுத்து இப்படி தானம் செய்றீங்களேன்னு திட்டுந்துக்கு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, நீ வந்து என் தங்கச்சி வந்து ஒருத்தரை காதலிச்சா, ஆனா அதுக்கு வந்து நீ சம்மதிக்கவும் இல்லை. நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கா விட்டாலுமே நாங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் வச்சிருந்தோம்னா, உன்னை கொன்னுட்டு பணத்தை நான் எடுத்துக்கிட்டோம். அதாவது காதலனோட அவனுடைய தங்கச்சி போற மாதிரியும் வச்சிருந்தோம், யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா இந்த நடன குழுவினர் வந்து நடனம் ஆடுறத பார்த்து எங்க மனசு மாறிடுச்சு. அவங்க வந்து காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு கலைஞர் அப்படிங்கிற அந்த நினைப்புலயே அவங்க வந்து நடனம் ஆடிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து என் மனசு மாறிடுச்சு அப்படின்னு அந்த பையன் வந்து ராஜா கிட்ட சொன்ன பிறகு இதை கேட்ட ராஜா மனசு திருந்திட்டாரு. உடனே ராஜாவும் வந்து தாங்கிட்ட இருந்த பொற்காசுகளை வந்து எடுத்து அந்த நடன குழுவினர்களுக்கு கொடுக்கிறாரு. சோ இது வந்து என்னன்னா, உங்களுக்கு அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க உங்களுக்கு அந்த முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலனா கூட அந்த முயற்சியை நீங்க கைவிடாதீங்க. நீங்க திரும்ப திரும்ப முயற்சியை பண்ணிட்டே இருங்க அப்படிங்கறத இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. இந்த யோகியும் தான் நிறுத்தி இருந்த தனது தீட்சையை தொடர இமயமலைக்கு செல்கிறார். அவரது மூன்றாவது கண் திறந்தது. எனவே இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் பயிற்சியில் எந்த பலனையும் பெறவில்லை என்பதற்காக நிறுத்தக்கூடாது. நாம் தேர்ந்தெடுத்த இலக்கில் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்களில் சோம்பல் வரும், அதை வெல்ல வேண்டும். அதனால நீங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான எல்லா முயற்சியும் வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா
நிறைய தடங்கள் வரும். அந்த தடங்கள் எல்லாம் வருது அப்படின்ட்டு நீங்க போக வேண்டிய இடத்த விட்டுறக்கூடாது. திரும்ப 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 நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இந்த யோகி வந்து தனக்கு வந்து மூன்றாம் கண் திறந்தா கூட திருப்பி அந்த யோக நிலையிலேயே இருந்து தியானத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருப்போம். அந்த இலக்கை அடையறதுக்கு எவ்வளோ தடங்கள் வந்தாலும், உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம்ங்கிறது கூட ஒரு தடங்கள் தான். அந்த மாதிரி வந்தா கூட அந்த சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சுட்டு நீங்க மறுபடியும் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணுங்கிறாங்க. அம்மா தினமும் சமைத்து குழந்தைகளை கவனித்துக் கொள்வதால் வாழ்க்கை முழுவதும் சமையல் அறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உண்ண உண்ண வேம்பும் ருசிக்கும். அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சமைப்பாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன ஆயிடுது, இந்த சமையல் அறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுறாங்க. எப்படி இந்த உண்ண உண்ண வேம்பும் ருசிக்குமோ, அதாவது ஒரு வேலையை நமக்கு வந்து செய்ய செய்ய என்ன ஆயிடும்னா அந்த வேலை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை தான் இங்க சொல்றாங்க. நம்ம வந்து டெய்லியும் ஒரே வேலையே செய்யறோமே அப்படின்னு சலிப்பு சலிப்பு தட்டிப்போம்ல, இதையே செஞ்சுட்டு இருக்கோமான்ட்டு. பட் அப்படி இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு தடங்கல். அந்த எண்ணம் வந்து ஒரு தடங்கலா உங்களுக்கு வருது. அப்படி அந்த எண்ணம் தடங்கலா வரும் பொழுது நீங்க அந்த எண்ணத்தை தூக்கி போட்டு மறுபடியும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வேலையை செய்யணும். அது போல பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றொரு பிறவியில் மற்றொரு பயிற்சியுடன் வருவோம். ஒவ்வொருவரும் தங்கள் தேர்ந்தெடுத்த இலக்கில் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். உலகம் நம்மை அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும் போதாது, திருப்தி இருக்காது. நம்மை நாம் அடையாளம் கண்டு கொள்ள பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ உலகம் நம்மளை அடையாளம் கண்டுக்கிட்டா மட்டும் போதாது, நம்மளை நாம யாருங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம இந்த விடாமுயற்சி இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன தடங்கள் வந்தாலும் உங்க பயிற்சியை நீங்க நிறுத்தக்கூடாது. இப்போ நம்ம வந்து உடம்பு இளைக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், நடுவுல திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ண உடம்பு இளைக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க, இல்ல சில ஃபுட் கண்ட்ரோல் எல்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ உடம்பு சரியில்லாம போகும்போது உடனே உங்களுக்கு மனசு சோர்ந்து ஐயோ உடம்பு சரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பயிற்சியை விடக்கூடாது. திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இங்க வந்து பத்ரிஜி நமக்கு சொன்னது. எந்த தடங்கள் வந்தாலும் முயற்சியை மட்டும் நீங்க கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இந்த பிறவியில நம்ம ஒரு பயிற்சி எடுத்து பண்ணிட்டு இருப்போம். அடுத்த பிறவியில அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நந்திலா வைதேகி மேடம் பயிற்சி செய்து சூரிய கடவுளுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த நந்தியாலா வைதேகி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பயிற்சி சூரிய கடவுள்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்து சூரியன் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்களாம். சிறு வயதில் நிலா கதைகளில் இருந்து கற்றுக்கொண்டோம், ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் இவை உண்மைகள். வைதேகி மேடத்திடம் சென்றால் அவை இதை பற்றி எல்லாம் சொல்லுவார். அதாவது நம்ம வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்த நந்தியாலா அப்படிங்கிறவங்க வந்து சூரியன் கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத ஒரு பயிற்சி மூலமா கத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா நம்ம அதையும் கத்துக்கலாம், அந்த பயிற்சியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேசவராஜ் கேசவாய நம என்ற நூலை எழுதினார். சிவபெருமானுடன் பார்வதி தேவியுடனும் பேசும் பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் உள்ளன. இமயமலையில் தான் பெற்ற அனுபவங்களை நந்த பிரசாத் விவரிக்கிறாய். ப்ரூஸ்லி ஒல்லியாக இருப்பார், கும்ஃபுவில் நம்பர் 1, நடிப்பில் அமிதாப் பச்சன், சாவித்ரி தேவி குரலில் கண்டசாலா, பீம்சென் ஜோஷி ஆகியோர் சிறந்தவர்கள். ஸோ இவங்க எல்லாம் என்னன்னா இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க. ப்ரூஸ்லி வந்து ஒல்லியா தான் இருப்பாரு, ஆனா கும்ஃபுல வந்து நல்லா பண்ணுவார், கும்ஃபு நல்லா பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு திறமசாலிங்க, ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் அந்த திறமை எப்படி வந்திருக்கும், அந்த திறமை எப்படி அவங்க வந்து வளர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிற்சியின் மூலமா தான். அமிதாப் பச்சன் இப்போ ஒரு பெரிய ஆளு. உலகத்துல எல்லாருக்குமே அமிதாப் பச்சனை நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விடாமுயற்சி தான். அடுத்தது வந்து ரவீந்திரநாத் தாகூரின் பேனா எவ்வளவு பெரியது, அவர் எழுதிய கீதாஞ்சலி உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. மேலும் காளிதாசனின் பேனாவுக்கு முயற்சியுக்கும் ஏற்ற வெற்றி நிச்சயம் உண்டு. ஸோ இவங்க எல்லாமே சிறந்த கலைஞர்கள். அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளா பத்ரிஜி நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இவங்கள மாதிரி நம்மளும் ஆக முடியும். எப்படி ஆகிறதுனா, இவங்களுக்கும் நிறைய தடைகள் வந்திருக்கும், ஆனா அந்த தடைகள் எல்லாம் வந்து அவங்க படிக்கட்டுகளா மாத்தி இந்த உயர்ந்த நிலையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதுதான் இங்க வந்து நமக்கு பத்ரிஜி சொல்றது. நன்றி மாஸ்டர்ஸ். இதோட நான் இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன்.